உங்கள் நெய்வேலிதனம் அவேர்னஸ். என்னங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம வீட்டில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 3 வேளை சமைப்போம். அதாவது வீட்டில் சமைக்கும் பெண்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவை சொல்கிறேன். 3 வேளையும் சமைப்பங்க. சுட சுட சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வச்சுருவோமா? யாருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம்? நம்ம வீட்டுக்காருக்கு வைப்போம், நம்ம பிள்ளைங்களுக்கு வைப்போம். நம்ம சாப்பிட்டோமா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்லான்னு உட்காரும்போது வேறு ஏதாவது ஒன்று மதியான சாப்பாடு என்ன செய்கிறதுன்னு சிந்திச்சே லேட்டாக சாப்பிட்ருவோம். அப்போ காலை சாப்பாடையே குறைஞ்சது ஒரு 10 மணிக்கு சாப்பிட்ருவோம். மதியான சாப்பாடு எல்லாருமே 1 மணிக்கெலாம் 2 மணிக்கெலாம் மதியான சாப்பாடு நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்ருவாங்க. நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம் அப்படின்னா அவங்களுக்கு பரிமாறுறோம் போகிறோம் வரோன்ற முறையில் கடைசியாக 3 மணிக்கு நம்ம சாப்பிடுவோம். நைட்டு சாப்பாடு அதுக்குள்ளே வந்துடும். அடுத்த ரெடி பண்ண போயிடும். இதுக்கு நடுவில் வீட்டு வேலை நிறையா இருக்கும். பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், வெளியில் போகணும், கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், பூஜை பண்ணணும், நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு இருக்கிறதுனால 3 வேளை உணவை நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிடக்கூடிய நம்ம தயவு செய்து நம்ம உடம்ப நம்ம தாங்க கவனிச்சுக்கணும். நிறைய நேரத்துக்கு தண்ணி குடிங்க. உணவுக்கு முன்னாடியோ இல்லை உணவுக்கு பின்னாடியோ ஒரு 1/4 மணி நேரம் சென்று பழ வகைகள் ஒரு கப்பு நிறைய எடுத்து நடந்துக்கிட்டே உடற்பயிற்சி மாதிரி பெண்கள் வந்து தயவுசெய்து சாப்பிடுங்க. நம்மளுக்கு 30 வயசுக்கு மேலேயே இப்போலாம் ரத்த சத்து குறைஞ்சிருதுங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா நம்ம நிறைய வேலை செய்வோம். வெளியில் போகிற ஆண்கள் வந்து காலையில் போனால் சாயந்தரம் வருவாங்க. அவங்களும் வேலை செய்வாங்க தானே, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம நேரத்துக்கு என்ன வேலை செய்கிறது, என்ன சமைக்கிறது, அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்ற சிந்தனையிலே நம்ம என்ன பண்ணுவோம், எதையுமே செஞ்சுக்காம நம்ம உடம்பை வீண் அடிச்சிடுறோம். அதனால தாங்க பெண்களுக்கு முக்கியமாக ரத்த சத்து கம்மியாக இருக்குன்னு எல்லா அறிவியல்லையும் சொல்கிறாங்கங்க. ஆண்களுக்கு அப்படி இருக்காது. ஏன்னு கேளுங்களேன், அவங்களுக்கு இந்த வேலைன்னா இந்த வேலை தான், டெய்லி இந்த வேலை தான் இன்றைக்கி நம்மளுக்கு அப்படின்றது அந்த மைண்ட் செட்டோடு தான் அவங்க ஒர்க் பண்ண போவாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாதுங்க. எப்போ பாத்திரம் விளக்குறோம், எப்போ துணி துவைக்க போகிறோம், எப்போ நம்ம சாப்பிட போகிறோம், எப்போ வந்து நம்ம மற்ற வேலையை பார்ப்போம், எப்போ நம்ம ஜூஸ் குடிப்போம், எப்போ டீ குடிப்போம், எப்போ வந்து நம்ம வேறு யாராவது விருந்தாடி வந்தால் ஏதாவது ரெடி பண்ணி வைக்கணும், வேறு ஏதாவது வீட்டில் டிப்ஸ் ஏதாவது பசங்க வந்தால் ஸ்நாக்ஸ் செய்யணும். இப்படியே பல சிந்தனைகளை நம்ம இந்த சிந்தனையை சிதற விடுறதுனாலே நம்ம மைண்டு ஃபுல்லாக குடும்பம் போயிடுது இல்லைங்களா? போங்க, தப்பு இல்லை. குடும்பத்துக்காக நம்ம எது வேணாலும் செய்யலாம். ஆனால் உடம்பை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிறேன். நெய்வேலிதனம் அவேர்னஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நெய்வேலிதனம் அவேர்னஸ். பாய்.